ஆண்டவர் எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரு உறவு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் யாருன்னா உறவின் தேவன். நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்றார். நான் உன் மேல எவ்வளவு நேசமா இருக்கிறேன், நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், உன் மேல நான் எவ்வளவு அக்கறையா இருக்கிறேன் நீ புரிஞ்சுக்கோ. எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவரை புரிஞ்சுக்கணும்னா நாம அவர் கிட்ட போனாதான் அவர் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவர் மேல நம்ம நேசம் வைக்கும் பொழுதுதான் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற நேசம் உங்களுக்கு புரியும். ஒருத்தர் மேல நேசம் வைக்கிறாங்கன்னா அவர்களுக்காக எல்லாம் எதை வேணாலும் செய்வாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்சார். சிலுவையில ரத்தம் சிந்தினது காரணம் தெரியுமா? நம்ம மேல வச்ச நேசம். அதுல வெளிப்படுத்துறாரு, நான் உன் மேல எவ்வளவு நேசமா இருக்கிறேன்னு எப்படி நான் காட்டு, இதை விட நான் எப்படி உனக்கு நான் காட்டுறது? உனக்காக நான் சிலுவையில தோங்கி ரத்தம் சிந்தனை, இதை விட ஒரு நேசம் இயேசு நமக்காக காட்ட முடியாது. இந்த திரியேக தெய்வம் நமக்காக காட்ட முடியாது. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நான் உன் மேல எவ்வளவு நேசமா இருக்கிறேன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ என் கிட்ட நெருங்கும் போதுதான் அந்த நேசம் எவ்வளவுன்னு புரியும்.